ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரோட் ட்ரிப்பை போகிறோம். எங்கே போகிறோம் தெரியுமா? சிக்ஸ் ஃப்ளாக்ஸ்க்கு. சிக்ஸ் ஃப்ளாக்ஸுன்றது இங்கே இருக்க ஒரு தீம் பார்க்கு. அங்கே வந்து நிறைய ஃபன் ரைட்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி கேரக்டர் மீட்ஸ்லாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பெரிய ரோலர் கோஸ்டரில் போகிறதில்ல. நானும் என் பையனும் போகிற அளவுக்கு இருக்கிற ரைட்ஸில் போகிறோம். பட் வாங்க போய் இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து பக்கீஸ்லங்க. பக்கீஸ் வந்து டெக்ஸாஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கேஸ் ஸ்டேஷனுங்க. கேஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, அது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஹைவேஸில் இது இங்கே வந்து இந்த ஷாப் இருக்கும் பக்கீஸ்னு. இங்கே வந்து கேஸ் ஃபில் பண்ணலாம். அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்ஸ் இருக்கும். பக்கீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பக்கீஸில் கிடைக்காத விஷயமே இருக்காதுங்க. எல்லாமே வச்சுருப்பாங்க. அது ஒரு மினி மால் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் டெக்ஸாஸில். நான் பக்கீஸை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா என் வீட்டிலேருந்து 5 மினிட்ஸ்லேயே ஒரு பக்கீஸ் இருக்குது. பட் இது வந்து நான் போகிற அந்த சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் பக்கத்தில் இருந்த ஒரு பக்கீஸ். இங்கே பார்த்தீங்களா, ஸ்வீட்ஸு, நிறைய க்ளோத்ஸு, இந்த மாதிரி நிறைய ட்ரிங்கெட்ஸு எல்லாமே இருக்குங்க. பக்கீஸ்க்குன்னு நம்ம உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 40-45 நிமிஷம் அங்கேயே போயிடும். அதனால் நாங்கள் போகும்போது வழியில் பக்கீஸில் நிறுத்துகிறோம் அப்படின்னாலே அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு தான் கிளம்பவே செய்வோம். பக்கீஸில் கிடைக்கிற ஹாட் பிரிஸ்கட் சாண்ட்விச் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க. அது எடுக்கும் போதெல்லாம் இப்படி பாடுவாங்க. பக்கீஸில் காஃபி டீ ஆப்ஷன்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். தனித்தனியாக எல்லாம் ஃபில்டர்ஸில் வச்சுருப்பாங்க. இது எல்லாம் காஃபி, ஃப்ரெஷ் காஃபி ப்ரூ பண்ணி வரும். நான் இந்த முறை வந்து இந்த எஸ்ப்ரெஸோ பார்லேருந்து லாட்டே ஆப்ஷன் கொடுத்து ஃபுல்லாக ப்ரீமேட் ட்ரிங்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதுவே வந்து காஃபி லாட்டே மாதிரி போட்டு கொடுத்துருது. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, வெறும் காஃபி டிகாக்ஷன் அங்கே ரெடிமேடாக வருதில்ல, அதை எடுத்துகிட்டு இந்த சைட் பேக் சைடில் வந்து அவங்களே வந்து மில்க்கு, சுகர் எல்லா ஆப்ஷன்ஸும் வைப்பாங்க. மேனுவலாக நம்ம பண்ணலாம். பட் இந்த முறை எனக்கு இதை ட்ரை பண்ண போல் இருந்துச்சுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு வழியாக பக்கி ஸ்டாப்பு முடிய போதுங்க. எல்லாம் இருக்குது பாருங்க. பேக்கரி, சிக்கன் ஃப்ரைஸு, புரிட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கேயே வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 40 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்புன்னு வந்துட்டு 40 நிமிஷம் இங்கே சும்மா பக்கீஸை சுற்றி பார்க்குறது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவன் நேரத்துக்கு அவன் வரும்போதெல்லாம் அந்த பக்கீஸ் பீவரில் ஃபோட்டோ எடுத்துருந்தான் பார்த்தீங்களா, அந்த பீவர் பொம்மை வேறு நிற்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் போகும்போது அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி சிக்ஸ் ஃப்ளாக் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்க சிக்ஸ் ஃப்ளாக்ஸோட ரைட்ஸ்லாம் தெரியுது. இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆகி போகணும். வாங்க போகலாம். இந்த சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸாஸில் வந்து சான் ஆண்டோனியோன்ற சிட்டிக்கிட்ட இருக்குங்க. இதுதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் வந்து வரோம் இந்த சிக்ஸ் ஃப்ளாக்ஸுக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததில்லை. நாங்கள் யூஸ்வலாக வந்து இங்கே இருக்க சீ வேர்ல்டுன்ற இன்னொரு தீம் பார்க்குக்கு தான் போவோம். பட் இந்த முறை வித்தியாசமாக எதனா ட்ரை பண்ணணுன்னு இங்கே வரோம். நான் பார்க்குற வரைக்கும் எல்லாம் பெரிய பெரிய ரைடாக இருக்குது, பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்ஸாக. என் பையனை பார்த்தீங்கல்ல, சின்ன பையன், அவன் அதிலெல்லாம் அவனை உள்ளே விடவே மாட்டாங்க. இந்த ரோலர் கோஸ்டர் பாருங்கங்க, என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. எப்பா, இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ரைட்ஸ்லலாம் நான் போக மாட்டேன். நான் வந்து என் பையன் லெவலுக்கு தான் நானே போவேன். ஸோ வந்து அந்த மாதிரி ரைட்ஸ் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. நான் இப்போ உள்ளே போய் தான் மேப் எடுத்து பார்த்துட்டு போகணும். எதனா நல்ல ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்லலாம் செக் பண்ணேன். நிறைய பேர் வந்து நல்ல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரைட்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம லெவலுக்கு ஏற்ற ரைட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அதில் நம்ம போகலாம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த வீக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்டி கிரா செலிப்ரேஷன் நடக்குதுங்க. ஒவ்வொரு செலிப்ரேஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எதனா ஒன்று. இப்போ மார்டி கிரா வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தீமில் இருக்கும், ஹாலோவீன் தீமில் இருக்கும். எதுவும் இல்லைன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல், வேர்ல்டில் இருக்க எல்லா ஃபுட்ஸும் நாங்கள் ஃபெஸ்டிவல் போடுவாங்க. எதனா ஒன்று செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு இது வேணும்ல, எதனா ஒரு ஈர்க்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கணும் இல்லையா மக்களை ஈர்க்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி எதனா ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரெயின் இருக்குங்க. பட் இதுக்கு வந்து நாங்கள் கடைசியாக போகலான்னு சொல்லிட்டு மற்ற ரைட்ஸுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து பெருசாக கூட்டம் இல்லை. ஏன்னா இது வந்து ஃபெப்ரவரி மாதம் தானே ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து வெதர் நல்லா இருக்குது. பட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங் வரல. ஸ்ப்ரிங் ஃபுல்லாக வரும்பொழுது தான் வந்து நல்ல கூட்டம். ஸ்ப்ரிங்கை விட வந்து சம்மரில் தாங்க நிறைய கூட்டம் வரும். இப்போ வந்து கிளைமேட் சொல்ல முடியாது. இப்போ நாங்களே இன்றைக்கி இருந்தோம்.
ஒரு மதியத்துக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விண்டி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வெதர் முன்ன பின்ன இருக்கும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லெஸ் க்ரௌடட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியாக க்ரௌட் வந்தாலும் அவங்க ரன் பண்ண தான் செய்வாங்க. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கூட்டத்தை அவங்க வர வைக்கணும் இல்லையா? ஸோ வந்து நிறைய டீல்ஸ் கிடைக்கும். ஸோ நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஆஃப் சீசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லுக்கும் போகிற மாதிரி சீசன் பாஸ்லாம் தருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சீசன் பாஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் பாஸ் வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் எத்தனை தடவை வேணால் வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ சம்மர்லலாம் இந்த முறை வந்து இந்தியா வர பிளான் எங்களுக்கு இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி எங்கேயாவது பக்கத்துலேயே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும். இந்த லூனி டியூன் கேரக்டர்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சு பார்த்தீங்களாங்க. இப்போ வந்து இதுதான் என் பையன் ஃபஸ்ட் டைம் இந்த கேரக்டர்ஸை மீட் பண்ணுறான். இதெல்லாம் யாருன்னு கூட அவனுக்கு தெரியல. இப்போல்லாம் கார்ட்டூன் எல்லாம் நிறைய மாறி போச்சு. லூனி டியூன்ஸ்லாம் எங்கெங்கே வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏதோ ப்ளூயின்றான், ஏதோ வந்து சேஸன்றான், பாப்பட்ரோல்ன்றான். எல்லாம் காலம் மாறி போயிடுச்சுங்க. இது தாங்க நம்ம ஏரியா. ஓடுறான் பாருங்கள் என் பையன் முன்னாடி. இங்கே தான் வந்து நம்ம போகிற மாதிரி நிறைய சின்ன பசங்க ரைட்ஸ்லாம் இருக்குது. வாங்க ஜாலியாக ஆசை தீர எல்லா ரைட்ஸ்லேயும் போய் பார்க்கலாம். பெருசாக கூட்டமே இல்லைங்க. போய் நின்னோம். ஒரு ரவுண்ட் அது ஓடி முடிஞ்ச உடனேவே நாங்கள் உள்ளே போய் ஏற முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஏறிட்டோம். இந்த மாதிரி கூட்டம் இல்லாத டயத்துலலாம் வந்தோன்னா என் பையன் வந்து ஒரு ரைடே 5 முறை 6 முறைலாம் போவான். இது வந்து இப்போ மட்டும்தான் முடியும். இன்னும் சம்மர்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கூட்டம் நிற்குங்க. இந்த ஒரு ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் வெயிட் பண்ண கதையெல்லாம் கூட நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி சீசனில் வரும்போது அவன் நிறைய தடவை போகணுன்னாலும் நான் திருப்பி க்யூவில் நின்று கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கடுத்து இந்த ரைடுக்கு போனோம். இது எல்லாமே நான் கொஞ்சம் கூட நிற்கலிங்க. ஒரு ரைடு அது வந்து ஓடிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுவோம். அங்கே இருக்கிறவங்க இறங்கின உடனேவே நாங்கள் ஏறி போயிடுற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ஃபன்னாக இருந்ததுங்க. ஆனால் நான் போனது எல்லாமே இந்த மாதிரி சின்ன பசங்க போகிற ரைடு தான். அங்கே பார்த்தீங்களா, அது பேர் ஜோக்கர் ரைடான். இதெல்லாம் நான் வாய்ப்பே இல்லை கண்ணா. அந்த மாதிரி தான் எனக்கு. இப்போ அங்கே வருது பார்த்தீங்களா ஒரு ப்ளூ கலர் ட்ரெயின். அந்த ரைடுக்கு தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த ட்ரெயின் இங்கே வந்த பிறகு நாங்கள் அதில் ஏறி உட்காந்து போகிறோம். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. இதை பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்க. இதில் கூட நான் ஏறலை. இதில் வந்து சின்ன பசங்களாம் ஏறலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அடுத்து என் பையன் ஹைட்டும் இன்னும் மீட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க பாருங்கள் அந்த ரைடில். ஸோ நான் தனியாக போறியான்னு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. அதுக்கும் வாய்ப்பில்லை கண்ணான்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வாங்க ஜாலியாக ட்ரெயினில் போகலாம். இந்த ட்ரெயின் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஹைட் ரைஸ் பண்ணி அதில் போகுது. ஸோ வந்து ஃபுல் பார்க் வியூ வந்து சூப்பராக இருந்ததுங்க. எல்லா ரைட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் வீடியோவில் கேப்சர் பண்ணது அவ்வளோ நல்லா இல்லைனாலும் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபால்ஸ் வந்து இந்த 6 ஃப்ளாக்ஸோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ் அந்த வியூ. இப்போ வந்து ட்ரெயின் வந்து நல்ல ஃபன்னாக இருந்தது. ஆனால் என்னென்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் நல்ல காற்றுங்க. எனக்கு வந்து தலைவலி வர அளவுக்கு காற்றடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா, அது பேட்மேன் ரைடு. இது ரைடே ரோலர் கோஸ்டர். அதில் வந்து உட்காந்துருக்க சீட்டு வந்து 360 டிகிரியில் சுற்றுது. இதிலெல்லாம் ஏன் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் அவ்வளோ அட்வென்ச்சரஸான ஆள்லாம் இல்லைங்க. இப்போ ட்ரெயின் திருப்பி வந்து நிற்க போகுது. இறங்கி அடுத்து நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு ரைடு கிடைக்கும். அந்த ரைடில் போகலாம். இங்கே பாருங்கள், என்னமோ மீன்லாம் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னே தெரியல. பார்த்தீங்களா, அடுத்து நான் பிடிச்சிருக்க ரைடு அந்த ட்ரெயின் இல்லை, அது இன்னும் டைம் இருக்குது. போகுது பாருங்கள் இந்த ஜீப்பு. இப்போ இந்த ஜீப்பில் உட்காந்து ஜாலியாக போகலாம் வாங்க. அந்த ஜீப்பை முடிச்சுட்டு இங்கே இருக்கிற குழந்தைகள் ரோலர் கோஸ்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லி என் பையனை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அவன் தான் எனக்கு ரோலர் கோஸ்டர் பழக்கினான். அவன் போகணுன்னு கேட்குறான் தான் நான் போக ஆரம்பித்தேன். பட் போன முறை நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்து யூனிவர்சல் போயிருக்கும்போது கொஞ்சம் பெரிய ரோலர் கோஸ்டரில் கூட்டிகிட்டு போயிட்டேன். அது வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனதுலேருந்து இவனுக்கு பயம் வந்துருச்சு. பட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வந்தாச்சுங்க. இதுதாங்க நான் சொன்னல ஜோக்கர் ரைடு. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. எவ்வளோ க்யூக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மி தான். அடுத்து வந்து அங்கே இருக்க பெரிய ரோலர் கோஸ்டர் வந்து சூப்பர்மேன் ரைடாமா. அங்கே பாருங்கள், ரோலர் கோஸ்டர் மேலே நிற்கிறான் சூப்பர்மேன். எதுக்கு நம்ம இங்கே மாதிரி தூரத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த ரைட்ஸுக்கு போகலாம்.
இங்கே வந்து ஒரு சிட்டி சென்டர் தீமில் வந்து நல்லா நிறைய ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாம் இருந்ததுங்க. இது மாதிரி நிறைய தீம்டாக வந்து இடங்கள் வந்து இந்த பார்க்கில் நிறையா இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, சின்ன சின்ன சாக்லேட் ஷாப்ஸு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு அது மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் வந்து இந்த முறை வந்து வீட்டிலேருந்தே பேக் பண்ணி லஞ்ச் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் ஒரு ஓரமாக உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கோங்க. அடுத்து வந்து இந்த பால்ஸ் ஸ்பின்னிங் ரைடு. இது வந்து நான் 2 டைம்ஸ் ஸ்பீடில் போட்டிருக்கிறதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தெரியுது. பட் வந்து இது ஓரளவு டாலரபிளான ஸ்பீடில் தான் இருந்தது. ரோலர் கோஸ்டர் அளவுக்கு ரொம்ப ஓவர் ஸ்பீடாக எனக்கு இல்லை. என் பையனுக்கு வந்து இந்த ரைடு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் இந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும் இல்லைங்க. இந்த மாதிரி கார்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து கப் அண்ட் சாசர் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பில்லியர்ட்ஸ் பால் இருந்தது. ஸோ இதில் போயிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து வெறும் பார்வைக்கு மட்டும்தான். இந்த மாதிரி நான் தூரத்துலேருந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எதனா குழந்தைகள் ரைடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி போவோம். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பஸ் ரைடு. இது வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் க்யூவில் வெயிட் பண்ணி ஏறி உட்காந்து ஜாலியாக ஒரு 2 முறை ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியா, இந்த தீம் வந்து போர்ட் வாக் தீமில் இருந்ததுங்க. இங்கே உள்ளார வந்து ஃபெரிஸ் வீல் இருந்துச்சு. இது ஒன்றுத்தில் மட்டும்தான் நான் போனேன். பட் வந்து லாங் ஷாட் எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். நான் ஏறி உட்காந்தாச்சு க்யூவில் வெயிட் பண்ணி. இதுலேருந்து சூப்பர் வியூஸ் இருந்துச்சுங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சு. எல்லா ரைட்ஸுமே தெரிஞ்சிச்சு. அதோ பாருங்கள், அந்த ஜோக்கர் ரைடு அங்கே தெரியுது. இங்கே வந்து பேட்மேன் ரைடு, அதான் அந்த 360 டிகிரியில் சீட்டு ஸ்பின் ஆச்சே அந்த ரைடுங்க. ஐயோ அம்மா, இங்கேருந்து பார்க்கவே எனக்கு பயமாக இருந்ததுங்க. இப்போ வந்து கீழே வந்து மார்டிகிரா பரேடுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக பரேட் மிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெரிஸ் வீலில் போகும்போது டைம் ரொம்ப எடுக்கும்ல. ஏன்னா அவங்க ஏற்றிட்டு ஒரு 2 ரவுண்டு சுற்றுவாங்க. அப்புறம் ஏறினவங்க எல்லாரையும் நிறுத்தி வரிசையாக இறக்கணும். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பரேடு முடிஞ்சு இந்த 2 கேரக்டர்ஸ் திரும்பி போகிறத மட்டும்தான் எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போது பரேடு முடிச்சு ஃபெரிஸ் வீல் முடிச்சு இறங்கியாச்சுங்க. அவ்வளோதான், எனர்ஜி இல்லை எனக்கு. இப்போ வந்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பலான்ற மாதிரி இருக்கேன். வெளியே போகிற வழியில் தாங்க நான் இந்த கடையை பார்த்தேன். கேட்டர் பைட்ஸ்னு இருந்துச்சு. நான் வந்து சும்மா பேர் அப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அங்கே பாருங்கங்க, உண்மையிலே டீப் ஃப்ரைடு அலிகேட்டர் கட்லெட்ஸ்னு போட்டிருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. இப்போ ஒரு வழியாக இந்த ட்ரெயினுக்கு வந்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்ரெயின் வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே இருந்துச்சு. நாங்கள் அந்த கடைசி வரைக்கும் போய் எல்லா ரைடையும் முடிச்சுட்டு இப்போ திரும்பி நடந்து வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெயின் வந்து என்டையர் பார்க்க சுற்றி வருது. ஸோ ஒரு ரவுண்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். காலையில் நாங்கள் வந்து ஒரு 9 மணிக்கிட்ட வீட்டிலேருந்து கிளம்புனோங்க. பக்கீஸில் ஒரு 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி என்ட்ரன்ஸில் க்யூவில் நின்று எல்லாம் பண்ணி பார்க்குள்ளே வந்து ஃபஸ்ட் ரைட் போகும்போது ஒரு 2-2:15 இருக்கும். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. பார்க் வந்து 7 மணிக்கு க்ளோஸ்டு. இந்த ட்ரெயின் வந்து 2 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஏறின ஒரு ஸ்டேஷன், இப்போ இன்னொரு ஸ்டேஷன் இப்போ வருது. திருப்பி ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து நம்ம ஏறின ஸ்டேஷன்லேயே வந்து நின்றுடும். ஸோ இந்த ட்ரெயின் போகிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரைடுங்க இது. ஸோ வந்து இந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நல்லா இருட்டிடும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டேஷன் முடிச்சுட்டு இப்போ போகுது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை தாண்டி போகும்போது நம்ம பார்த்த அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியும் நமக்கு ரைட்டில். இப்போ இந்த கேனியனுக்குள்ளே வந்து ஒரு டனல் மாதிரி பண்ணி அந்த டனலுக்குள்ளே இந்த ட்ரெயின் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் தீம் பார்க்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நான் பார்க்கல. ஸோ இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஜோக்கர் ரைடும் சூப்பர்மேன் ரைடும் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இதுதாங்க பார்க்கோட பேக் சைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பின்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஃபுல் பார்க் ஒரு ரவுண்ட் அடிக்குது. இப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி நாங்கள் வெளி நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க, வீட்டை நோக்கி. இதுதான் இருட்டின பிறகு நம்ம காலையில் பார்த்த அந்த டெக்கரேஷன், நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக எங்களோட 6 ஃப்ளாக்ஸ் ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இது 1 டே ட்ரிப்பு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபன் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் நிறைய ஊர் சுற்ற போகிறோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டவும் போகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.